வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பிளான்ட், ரொம்ப ரேரான ஃப்ரூட் பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிடைக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது நான் வீடியோவில் பார்க்குறேன். இன்னும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கேட்லாக் ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள். அதனுடைய ப்ரைஸு இல்லை என்னென்ன பிளான்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கோ ஒரு என்னென்ன இருக்குதுன்னு வீடியோ போடுவோம். நல்லா பார்த்திங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கிற பிளான்ட்டு ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளான்ட்டில் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற பிளான்ட்டில் நம்ம நர்சரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கோம். உங்களுக்கோசரம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குற பிளான்ட் இதுதாங்க, எக் ஃப்ரூட் பிளான்ட். இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சும்மா தரமான நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்டே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா புது ஸ்டாக் தான் வந்திருக்கு. பிளான்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி ஹைட் வரைக்குமே இருக்குதுங்க பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் தான். எல்லாமே இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக்கில் தாங்க இருக்குது பாருங்கள். எல்லா பிளான்ட்டுமே எடுத்து வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது. பிளான்ட்லாம் வந்து குறைய சொல்ல முடியாதுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா புக் பண்ணி வாங்கியிருக்கீங்க நம்மக்கிட்ட. புதுசாக புக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள். இங்கே வரேன், எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்டு தான் வரும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் 2 பிளான்ட்டும் வாங்கிக்கலாம். இல்லை நம்ம நர்சரிக்கு வேணும், இல்லை நம்ம தோட்டத்துக்கு வேணும், உங்களுக்கு எத்தனை பிளான்ட் வேணாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்து ஃப்ரூட் பிளான்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மில்க் ஃப்ரூட்டுங்க. நல்லா பார்த்திங்கன்னா பழம் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எப்படிங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். லீஃபே பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்கும். இங்கே பாருங்களேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பிளான்ட் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்காதுங்க, நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இதுதாங்க அதனுடைய பிளான்ட்டு. நல்லா பார்த்திங்கன்னா இப்போயே பார்த்திங்கன்னா பூ எடுத்துருக்கு. பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்களேன், பூ எடுத்துருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போயே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் மாடி மேலே வைக்கணும், மாடி தோட்டத்தில் வச்சுக்கலாம். இல்லை நம்ம கார்டனில் வைக்கணும்னா நம்ம வீட்டு முன்னாடி நிலத்தில் கூட வச்சுக்கலாம். சூப்பராகவே இருக்குங்க, ஹெல்த்தியாக இருக்குது. எதுவுமே குறை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு பிளான்ட் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. வேணுன்றவங்க இந்த மில்க் ஃப்ரூட் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை நம்மளுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு வயசானவங்களோட எல்லாருக்கும் பிடிச்ச பழம் பார்த்திங்கன்னா லிச் ஃப்ரூட்டுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் பிளான்ட். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேயே பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ரம்பூட்டான் மாதிரி தான் லிச்சும் பார்த்திங்கன்னா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு டைம் பார்த்திங்கன்னா இந்த பழம் வாங்கி சாப்பிட்டா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த பிளான்ட் வாங்கி வச்சு நாம்ளே பார்த்திங்கன்னா நிறைய பழம் விட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க எல்லாருக்குமே. ஒரு டைம் பார்த்திங்கன்னா லிச் ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பாருங்கள் பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு பிளான்ட் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது. ஒரு பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி 2.5 அடி ஹைட் வரைக்குமே இருக்குங்க பாருங்கள். எல்லாமே கிராஃப்டிங் பிளான் தான். நல்லா சூப்பராகவே இருக்கும். டெரஸில் கூட நம்ம வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நியூ ஸ்டாக் தாங்க வந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க பிளான்ட்டு. இந்த லிச்சு பிளான்ட் எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டால் நம்ம கேட்லாக்ல இருக்குது, போய் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் பார்க்கலாம். அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸுங்க. நல்லா பார்த்திங்கன்னா லீஃபே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், நல்லா திக்காகவே இருக்கும். பழம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் இருக்குங்க. ஒரு டென்னிஸ் பால் பெரிய பால் எப்படி இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் பிளான்ட்டும் இருக்கும். நம்மக்கிட்ட ரொம்ப பெரிய ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு 3 kg இருக்கிற கவரில் தான் இருக்குது. பிளான்ட் ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 3 feet ஹைட் வரைக்குமே இருக்குது. நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுங்க. பிளான்ட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்லாம் இங்கே பாருங்களா சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது. வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா காயோடு இருக்குது. இதுதாங்க அனுமன் சீதா. இது பார்த்திங்கன்னா புது வெரைட்டி, புதுசாக பார்த்திங்கன்னா ஸ்டாக் கொண்டு வந்திருக்குங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். பிளான்ட்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது. ஒரு 2-3 பிளான்ட் பார்த்திங்கன்னா பாருங்களா ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லா பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா காயோடு பிஞ்சோடு இருக்குது. எங்களுக்கு இது காயோடு வேணுன்றவங்களும் காயோடு கூட வாங்கிக்கலாம். இல்லை நாங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பிளான்ட் வேணும்னா உங்களுக்கு எது வேணுமோ உங்களுக்கு புக் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள், இது மாடி தோட்டத்தில் வைக்கினா கண்டிப்பாக மாடி தோட்டத்துக்கு டெரஸ் கார்டனில் கூட வச்சுக்கலாம். எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே அழகாக இருக்குங்க. சீதாலாம் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, நிறைய காய் விடும். நல்லா பார்த்திங்கன்னா உடம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் பார்க்கலாம். அடுத்தது என்னென்னு பார்க்குறீங்களா, என்னங்க பெரிய லீஃபாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, இதுதாங்க யானைக்காது அத்தி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அத்தி பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாக் வந்திருக்கு. எல்லாம் பார்த்திங்கன்னா லீஃபே பார்த்திங்கன்னா யானைக்காது எவ்வளோ பெருசு இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குங்க. இது காய் எப்படின்னா மரத்தடியில் கீழே பார்த்திங்கன்னா இந்த தண்டில் தாங்க காய் வைக்கும். நல்லா பெருசாக வைக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க.
ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இது சாப்பிட்டா. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது டெரஸில் வைக்கலாம்னா கண்டிப்பாக டெரஸ்லேயோ இல்லை ஒரு பாட்லேயோ ஒரு பெருசாக ஒரு பாட்லேயோ இல்லை ட்ரம்லேயோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா டெரஸ்லேயே பார்த்திங்கன்னா இது காய வச்சு சூப்பராகவே இருக்கும். நல்லா ஒரு பிங்க் ஷேப்பில் இருக்குங்க. வேணுன்றவங்க எனக்கு அதை அத்தையும் புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து ஃப்ரூட் பிளான்ட் என்னென்னு பார்க்குறீங்கன்னா இதுதாங்க ரெட் லெமன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லெமன் வெரைட்டிங்க. இது தோல் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் தான் இருக்கும். இது உள்ளே பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பிங்கியாக இருக்குங்க. நல்லா பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன். இதே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பெரிய சைஸில் இருக்குங்க பிளான்ட்டு. பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போயே பார்த்திங்கன்னா பூ காய் விடுற ஸ்டேஜில் தான் இருக்குது பிளான்ட்டு. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான லெமன் வெரைட்டி பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பிரான்ச்சஸ் எடுத்துருக்கு. நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்குங்க க்ரோ பேக்கில். எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பிளான்ட் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜிங்கில் தான் இங்கே இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரம்மில் கூட பேக் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது ரெட் லெமன் நம்மக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேயே நம்ம வீட்டானே பார்த்திங்கன்னா பழவிடும். இங்கே பாருங்கள். வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்த ஃப்ரூட்டிங் பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கரி ஜெரி. இது பார்த்திங்கன்னா இந்த கேக் மேலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் வைப்பாங்க இல்லையா பழம், அதுதாங்க இது. இது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். அதே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காய் பார்த்திங்கன்னா நிறைய காய் விடுங்க. பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும். நிறைய காய் விடும். அதில் உள்ளே இருக்க பார்த்திங்கன்னா சீடு எடுத்துகிட்டு நம்ம பார்த்திங்கன்னா தேன்லேயோ இல்லை சக்கரை பாவுலையோ போட்டு கலர் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பேக்கரியில் இருக்கிற மாதிரி ரெட் கலரில் வரும். நல்லா சூப்பராகவும் இருக்குங்க. ஒரு பால் வரும் இந்த பழத்தில். நிறையா பார்த்திங்கன்னா நிறையா காய் விடும் போதே பார்த்திங்கன்னா முத்தாக இருக்கும். செடியிலே பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு அழகுக்கு கூட பார்த்திங்கன்னா இதை வச்சிங்கன்னா முத்தாக அழகாக ரெட் கலரில் இருக்கும். ஒரு டைமண்ட் மாதிரி சூப்பராகவே இருக்கும். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி 2 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பிளான்ட்டு. பார்க்கும் போதே தெரியுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் தான் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்தில் பார்த்திங்கன்னா இது பழம் விட ஆரம்பிச்சிடும். வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான் பார்க்கலாம். அடுத்தது என்னங்க இதில் காயோடு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க மாதுளை. இப்போ மாதுளம்பழம் சாப்பிட்றீங்களே, நார்மல் மாதுளம்பழம் அதுதாங்க இது. பார்த்திங்கன்னா பிஞ்சோடே இருக்குது. இந்த சின்ன செடியிலே பார்த்திங்கன்னா இது காய் பெருசாகுமான்னு பார்த்திங்கன்னா ஒரு செடியில் 3 பிஞ்சு 4 பிஞ்சு இருக்கும் போது எல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாகாது. ஏதோ எல்லாம் ஒரு 2-3 பிஞ்சு உடச்சி விட்டுட்டு ஒரு காய் மட்டும் விட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பெருசாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்காது கவரில். நீங்கள் வந்து ரீபாட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய ஸ்பேஸ் இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா காயும் பார்த்திங்கன்னா பெருசாகும். பிளான்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. மேக்ஸிமம் எல்லா பிளான்ட்லையும் பார்த்திங்கன்னா காய் பிஞ்சு இருக்குங்க. இது எப்போ வரும் பழம் அப்படின்ற வெயிட் பண்ணவே தேவையில்லை. அங்கே பாருங்கள் அந்த பூ பார்க்கவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டார்க் ஆரஞ்சு கலரில் நல்லா பார்க்கவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக க்யூட்டாக இருக்குது. வேணும்னுங்க இந்த பிளான்ட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு மாதுளை செடி இருக்குது கண்டிப்பாக ரொம்ப நல்லது. நம்ம தோட்டத்தில் நாமளே பறித்து சாப்பிட்லாம், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல். வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. நார்மல் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்னால் தெரியும். இங்கே பாருங்களேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நீர்ச்சத்து நிறைந்த பழம். இது குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. அந்த பழத்தை வந்து கட் பண்ணும்போது ஸ்டார் டைப்பில் இருக்கும். அதுக்கு தான் இது பேர் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு வச்சுருக்காங்க. இது எப்போ ஃப்ரூட்டிங் வரும்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1-2-3 மந்த்லேயே பார்த்திங்கன்னா இது ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். பாருங்கள் சில பிளான்ட் பார்த்திங்கன்னா இப்போயே பூ இருக்குது, பூ பிஞ்சு இருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த பூவும் பிஞ்சும் பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். அழகாக இருக்கும். அந்த பூ பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். நல்லா நிறைய கொத்தாக வைக்குங்க. நிறைய கொத்தாக வைக்கும். நிறைய பழம் விடும். இது சாப்பிட்டா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உடம்புக்கு பார்த்திங்கன்னா நார்ச்சத்து ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஈஸியாக பழம் கொடுக்குற பிளான்ட் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக டக்குன்னு பார்த்திங்கன்னா பழம் ஃப்ரூட்டிங் வந்துடும். வேணுன்றவங்க இது ஸ்டார் ஃப்ரூட்டை புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் பார்க்கலாம். அடுத்த செடி என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க முந்திரி செடி. இங்கே பாருங்களா. இது பார்த்திங்கன்னா புது ஸ்டாக் தாங்க வந்திருக்கு. நிறைய செடி நம்மக்கிட்ட இருக்குங்க. ஒரு 200-300 செடி பக்கமே இருக்குங்க. பாருங்களா பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பழம் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு முந்திரி பழம் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சீடு மாதிரி இருக்கும், அதுதாங்க முந்திரி பழமும் பார்த்திங்கன்னா பறித்து சாப்பிட்றாங்க. இது பிளான்ட் வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. ஃப்ரூட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 இல்லை 7 மந்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா பார்த்திங்கன்னா ஒட்டு செடிங்க. எல்லாமே கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க. பாருங்களா கவர் கட்டி கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பேக் பண்ணுறவங்க இவ்வளோ தூரம் பேக் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வர எல்லாமே பார்த்திங்கன்னா முந்திரி செடி தான். இதுக்கு கீழே வரது பார்த்திங்கன்னா வேறு செடி வரும். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ ஆழமாக பார்த்திங்கன்னா நட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சூப்பராகவே காய் வைக்கும்.
பழம் விடுங்க. வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்னும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி பார்த்திங்கன்னா பழச்செடி இருக்குது. 1 பை 1 நான் போடுறேன், பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் வேறு எதுனா வேணுன்றவங்க கூட கேட்லாக்லேயே இருக்குது. கேட்லாக்ல என்னென்ன ஃப்ரூட் பிளான்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிலே தெரியும். அதில் கூட பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.